எஸ்ஏஆர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீட்டில் பேச போகிறோம். ஸோ இதுக்காக முதல்ல வந்து ஒரு வெப்சைட் போய்க்கோங்க. அதாவது elections.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா அதில் சர்வீசஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும் டாப்பில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்து சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் 3 ஆப்ஷன்ஸில் வந்து உங்கள் நேம் வந்து சர்ச் பண்ணலாம். அதாவது சர்ச் பை எபிக், இன்னொன்று வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ், மூணாவது வந்து சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதில் வந்து மொதல் ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். அதாவது சர்ச் இன் எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் லாங்குவேஜஸ் கேட்கும். ஒருவேளை தமிழ் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இங்கிலீஷில் இருந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து இந்த எபிக் அப்படிங்கிற ஒரு காலம் தெரியும்ல, அந்த காலத்தில் வந்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எபிக் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச உடனே மூணாவது பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சர்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி பாட்டம் சைடில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுச்சுன்னா உங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை இல்லைனா ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன லிங்க் ஒன்று தெரியும். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இந்த ஓட்டர் லிஸ்ட், அது போக எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணணும், அதுபோக என்ன தொகுதி மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரியாக அதுபோக அந்த BLO அந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா வந்து இனிமேல் வந்து அப்பீல் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். கீழே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF ஃபார்மேட்டில். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு வச்சிங்கன்னா ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதே வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் பேஜ்லேயே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியாக இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் லிஸ்ட் SAR 2026 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இதே மாதிரி இன்னொரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல மாவட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டை. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி, அதாவது உங்களோட என்ன தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதி சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சமர்ப்பிக்க அப்படிங்கிற பட்டனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள எல்லா ஓட்டர் லிஸ்ட்டும், அதாவது அந்த தொகுதியில் உள்ள எல்லா போல் லிஸ்ட், அதாவது எந்தெந்த இடத்துல வந்து ஓட் போடுறதுக்கான அந்த போலிங் பூத் வச்சுருக்காங்களோ அந்த பூத்லாம் தெரியும். ஸோ உங்களோட பூத் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜில் வந்து கேப்சா வந்து காட்டும். அதாவது அந்த கேப்சா என்டர் பண்ண சொல்லும். அந்த கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். அப்படியே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு PDF டவுன்லோட் ஆகிட்டு இந்த PDF வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்களோட பேர் எல்லாமே இருக்கும். அதுபோல் அந்த ஸ்கூல் அந்த பூத்தோட ஃபோட்டோ எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது மாதிரி அந்த பூத்தில் உள்ள எல்லாரோட லிஸ்ட்டும் காட்டியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பட்டியல் வெளியிட்ட நாள், அதாவது 23/2/2026 மணி காட்டியிருப்பாங்க. அதாவது லேட்டஸ்ட்டான பட்டியல் தான் இது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பேரும் வரிசையாக தான் இருக்கும். ஸோ இதில் பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் இந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி voters.eci.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதாவது ரைட் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வழக்கம் போல் நமக்கு வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது காட்டும். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2026 அப்படிங்கிறது அப்படியே காட்டியிருப்பாங்க. அதை விட்டுருங்க அப்படியே. அதுமாதிரி நீங்கள் மூணாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஃபைனல் லிஸ்ட், அதாவது ஃபைனல் லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டிராஃப்ட் லிஸ்ட்டு பார்த்துறீங்க, ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லும், அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தொகுதி என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேப்சா ஒன்று கேட்கும். ஸோ அந்த கேப்சாவை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து அந்த தொகுதிக்குள்ளே உள்ள எல்லா அந்த பூத், அதாவது என்னென்ன பூத்லாம் இருக்கோ அந்த பூத் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஊரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அந்த சர்ச் பாக்ஸில்.
அல்லது உங்கள் ஏரியா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே அந்த பூத்தில் உள்ள என்னென்ன லிஸ்ட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபெயில்னு வந்தால் கூட கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது மாதிரியாக வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல உள்ள அந்த அந்த பர்டிகுலர் போலிங் பூத்தில் உள்ள எல்லா விதமான நேமும் அதில் காட்டிடுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டே தெரியும், இதுவும் 23/2/2026 வெளியிட்டப்பட்டதுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரியாக இந்த எஸ்ஆர் 2026 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.